It's story time. தோட்டத்தில் பூ பறிக்க போன இளவரசிக்கும் அவளோட தோழிக்கும் என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனலில் நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியில் வளவ நாடுன்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை சுற்றி இருந்த 4 பக்கமும் காருண்யவனம்னு ஒரு பெரிய காடு பறந்து விரிஞ்சு இருந்ததுனால அந்த நாடு மற்ற உலக நாடுகளோட ரொம்ப பெரிய அளவில் தொடர்பு இல்லாமல் ஒரு தீவு மாதிரி இருந்துச்சு. அந்த நாட்டோட இளவரசி பேரு ராஜஸ்ரீ. வளவ நாடை சுற்றியும் அரண்மனையை சுற்றியும் நிறைய அடர்ந்த காடுகள் இருந்ததுனால இளவரசியை அரண்மனையை விட்டு வெளியே போக விடாம அரண்மனைக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்திருந்தாங்க. வளவ நாட்டுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் ரொம்ப பெரிய அளவில் தொடர்பு இல்லைங்கிறதுனால வளவ நாட்டில் பொழுதுபோக்குகளும் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. பரம்பரையாக வர்ற பாடல்கள், ஒரு பாரம்பரிய நடனம், இப்படித்தான் அவங்களோட பொழுதுபோக்கு இருந்துச்சு. இந்த பொழுதுபோக்குகள் எல்லாம் இளவரசி ராஜ்யஸ்ரீக்கு ரொம்ப அலுப்பா இருந்துச்சு. புதுசா வேற ஏதாவது பொழுதுபோக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அரண்மனையோட மொட்டை மாடியில நின்று சுத்தி இருக்கிற இயற்கை காட்சிகளையும் காடுகளையும் மலைகளையும் ரசிக்கிறது மட்டும்தான் ராஜ்யஸ்ரீக்கு பிடிச்ச ஒரே பொழுதுபோக்கா இருந்துச்சு. அரண்மனையில ராஜ்யஸ்ரீக்கு நிறைய தோழிகள் இருந்தாலும் லீலான்னு ஒரே ஒருத்தி மட்டும்தான் ரொம்ப நெருங்கிய தோழியா இருந்தாங்க. அதுக்கு காரணம், லீலா ரொம்ப தைரியமான பொண்ணு. லீலாவோட தைரியம் இளவரசி ராஜ்யஸ்ரீக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க அப்பப்போ லீலா கிட்ட இந்த அரண்மனையிலேருந்து தப்பிச்சு காடுகளுக்குள்ள நீயும் நானும் தனியா போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி போக லீலாவுக்கும் ஆசை இருந்தாலும் காடுகளுக்குள்ள தனியா போய் இளவரசிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராஜாவுக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற பயமும் இருக்கும். லீலா இளவரசி கிட்ட காடுகளுக்குள்ள தனியா போறது அவ்வளவா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ரொம்ப நாளா இளவரசிய தடுத்து நிறுத்த முடியல. ஒரு கட்டத்துல ராஜ்யஸ்ரீ லீலா கிட்ட, நீ வர்றதுன்னா வா, வரலன்னா போ, ஆனா நான் மட்டும் காடுகளுக்குள்ள தனியா போகத்தான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்சே இளவரசிய காடுகளுக்குள்ள தனியா அனுப்பினாலும் ராஜாவோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியதுதான். அதனால லீலா ஒரு முடிவோட, ராஜஸ்ரீ கிட்ட நானும் உன்னோட வரேன், 2 பேரும் காடுகளுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அரண்மனையோட வாசல் வழியா போனா தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அரண்மனையோட தோட்டத்துக்கு போய் அங்கேருந்து சுவர் ஏறி குதிச்சு 2 பேரும் காட்டுக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணாங்க. இளவரசி மற்ற தோழிகள் எல்லார்கிட்டையும், நான் நாளைக்கு மௌன விரதம் இருக்க போறேன், அதனால யாரும் என்னோட அறைக்கு வந்து என்னை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இளவரசி அறைக்குள்ள இருக்காங்க அப்படின்னு எல்லா தோழிகளும் நம்பினாங்க. ராஜ்யஸ்ரீயும் லீலாவும் அரண்மனையோட தோட்டத்துக்கு வந்தப்போ அங்க யாருமே இல்லை. அரண்மனை தோட்டம் ஒழுங்கா பராமரிப்பு இல்லாம செடிகளும் கொடிகளும் காஞ்சு போய் அங்கங்க இலை குப்பைகள் வேற சேர்ந்து கிடந்துச்சு. அதுக்கு காரணம், அரண்மனை தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இருந்த ராமுங்கிற தோட்டக்காரர் ரொம்ப வயசானதுனால கடந்த 2 வாரமா படுத்த படுக்கையா இருந்தாரு. தோட்டத்துல யாரும் இல்லாததும் நல்லதுதான் அப்படின்னு நினைச்சு ராஜ்யஸ்ரீயும் லீலாவும் அரண்மனை தோட்டத்தோட சுற்றுச்சுவரை ஏறி குதிச்சு அங்கேருந்து காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான பூந்தோட்டம் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அரண்மனையில இருக்கிற பூந்தோட்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு காட்டுக்கு நடுவுல இருந்த அந்த பூந்தோட்டம் ரொம்பவே அழகா பராமரிக்கப்பட்டிருந்துச்சு. ராஜ்யஸ்ரீ லீலா கிட்ட, இங்க இத மாதிரி ஒரு அழகான பூந்தோட்டம் இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒவ்வொரு நாளும் நாம அரண்மனையிலேருந்து தப்பிச்சு இந்த பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. லீலா ராஜ்யஸ்ரீ கிட்ட, நீ இங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடு, நான் போய் உனக்கு நல்ல பூவா பார்த்து பறிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க. இருக்கிறதுலையே நல்ல பூவா பார்த்து அதை இளவரசிக்காக பறிக்கலான்னு போகும்போது
யார் அது என் பூந்தோட்டத்தில் வந்து பூவை திருடுறது அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. லீலா திரும்பி பார்த்தப்போ அங்கே ஒரு இளைஞன் நின்றுகிட்டு இருந்தான். லீலா உடனே அவங்கிட்ட, ஐயோ இது உங்கள் தோட்டங்கிறது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பூவை திருடுறதுக்கு வரல, பூ ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்துட்டு இளவரசிக்கு ஒரு பூவை பறிக்கலான்னு நான் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த இளைஞன் இளவரசியை கவனிச்சான். இளவரசியே தன்னோட பூந்தோட்டத்துக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சதும் அவன் லீலா கிட்ட, உங்களுக்கு எவ்வளவு பூ வேணுமோ அவ்வளவையும் பறிச்சுக்கங்க, அவங்க இளவரசிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். இப்ப இளவரசி ராஜ்யஸ்ரீ அந்த இளைஞன்கிட்ட, இந்த காட்டுக்கு நடுவில் எதுக்கு ஒரு பூந்தோட்டம், நீ யாருக்காக இதை பராமரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அந்த இளைஞன் சொன்னான், என் பேரு கணேசன், இது தேவதைகளோட பூந்தோட்டம், நான் அவங்களுக்காக இந்த தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் இளவரசி ராஜ்யஸ்ரீ அவன் தேவலோகத்தை சேர்ந்தவனோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அவங்களோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு கணேசன் இளவரசி கிட்ட சொன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு தோட்டங்களை பராமரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்க தாத்தா ஒரு தடவை இந்த காட்டுக்கு வேட்டையாட வரும்போது அவர் என்னையும் கூட கூட்டிக்கிட்டு வந்தாரு. அவர் வேட்டையாட கிளம்பினதுக்கு அப்புறம் எனக்கு பொழுது போகாம இந்த இடத்துல ஒரு சின்ன தோட்டம் அமைச்சு பராமரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன். அப்ப இங்க வந்த சில தேவதைகள் தேவலோகத்துல ஒரு பூந்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட தாத்தாவோட அனுமதி இல்லாமலேயே என்ன அவர்கிட்டேந்து பிரிச்சு கடத்தி கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. தேவலோகத்துக்கு என்ன கூட்டிக்கிட்டு போனதுக்கு அப்புறம்தான் உயிரோட இருக்கிற மனிதர்களுக்கு அங்க அனுமதி இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு பூந்தோட்டம் அமைச்சு என்ன பராமரிக்க சொல்லி இருக்காங்க. நான் சில வருஷங்களா இந்த தேவதைகளோட அடிமையாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இளவரசி அவங்கிட்ட, இப்ப அந்த தேவதைகள் எங்க அப்படின்னு கேட்டப்போ, அவங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ராத்திரி மட்டும்தான் இங்க வருவாங்க, மற்ற நாட்கள்ல நான் மட்டும்தான் இந்த தோட்டத்துல இருப்பேன் அப்படின்னு சொன்னான். லீலா அவங்கிட்ட, அப்புறம் உனக்கு ஏன் இந்த அடிமை வாழ்க்கை, அவங்க கிளம்பி போன உடனே நீ தப்பிச்சு எங்கேயாவது ஓடிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க. இப்ப கணேசன் சொன்னான், நான் தப்பிச்சு போறது அவ்வளவு சுலபம் இல்ல, என்னால இந்த தோட்டத்தை தாண்டி தப்பிச்சு போக முடியாது. எப்படி அந்த தேவதைகள் என்ன வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போச்சோ அதே மாதிரி யாராவது ஒருத்தர் என்ன வலுக்கட்டாயமா அந்த தேவதைகள் கண் முன்னாடியே இந்த தோட்டத்தை விட்டு வெளியே இழுத்துக்கிட்டு போனா மட்டும்தான் என்னால தப்பிக்க முடியும். அது அவ்வளவு சுலபமும் இல்ல. எனக்காக யார் துணிஞ்சு அந்த தேவதைகளுக்கு எதிரா போராடுவாங்க அப்படின்னு கேட்டான். அவனோட இந்த கேள்விக்கு இளவரசி கிட்ட பதில் இல்ல. இப்ப கணேசன் அவங்க 2 பேர்கிட்டையும், சரி பொழுது இருட்ட போகுது, நீங்க 2 பேரும் இனிமே இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பானது இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னான். இளவரசி அவங்கிட்ட, சரி நாங்க 2 பேரும் கிளம்புறோம், ஆனா கூடிய சீக்கிரமே உன்னோட இந்த அடிமை வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லீலாவை கூட்டிக்கிட்டு கிளம்பினாங்க. அடுத்த பௌர்ணமிக்கு இன்னும் 4 நாட்கள் இருந்துச்சு. இந்த 4 நாளும் லீலா அடிக்கடி இளவரசி கிட்ட எப்படியாவது கணேசனை இந்த பௌர்ணமி அன்னைக்கு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இளவரசி தான் லீலா கிட்ட, நம்ம நாடே ஒரு சின்ன நாடு, ஏற்கனவே நம்ம நாட்டுக்கு எதிரிகள் அதிகம், இந்த காடுகளோட பாதுகாப்புல தான் நாம இருக்கோம், தேவதைகளோட எதிர்ப்பையும் நாம இந்த நேரத்துல சம்பாதிச்சுக்க வேண்டாம், அதனால கணேசனை அப்படியே மறந்து விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 4 நாள்ல லீலா ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க இளவரசி கிட்ட, இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் தேவதைகள் கிட்டேந்து கணேசனை விடுவிக்க போறேன், நீங்க என் கூட ராத்திரி நேரத்துல காட்டுக்கு வந்தா வரலாம், இல்ல உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க வர வேண்டாம், நான் மட்டும் தனியா போய் என்னால ஆன முயற்சிகளை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. லீலாவோட மன உறுதியை பார்த்து இளவரசி, நானும் உன்னோட வரேன், 2 பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி இளவரசியும் லீலாவும் கருப்பு நிற உடைகளை அணிஞ்சுகிட்டு தோட்டத்து சுற்றுச்சுவர் ஏறி குதிச்சு காட்டுக்கு கிளம்பினாங்க. கணேசன் காவல் காத்துக்கிட்டு இருந்த தோட்டத்தை கண்டுபிடிச்சு அங்க இருந்த ஒரு பெரிய புதருக்கு பின்னாடி இளவரசியும் லீலாவும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. லீலா கூட ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்துட்டாலும் இளவரசிக்கு அது ரொம்பவே பயமாத்தான் இருந்துச்சு. ராத்திரி 12 மணி ஆன உடனே
வானத்திலேருந்து சில தேவதைகள் அந்த பூந்தோட்டத்துல வந்து இறங்கிச்சு. அந்த தேவதைகள் போற இடத்துக்கெல்லாம் கணேசனும் பின்னாடி ரொம்ப சோகமா போய்கிட்டு இருந்தான். லீலாவும் இளவரசியும் ஒளிஞ்சுகிட்டு இருந்த புதருக்கு பக்கத்துல அந்த தேவதைகளும் கணேசனும் வந்தப்போ லீலா திடீர்னு புதருக்குள்ளேந்து வெளியே வந்து கணேசனோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு, வா, இந்த பூந்தோட்டத்தை விட்டு நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை தர தரன்னு இழுத்துக்கிட்டு பூந்தோட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இளவரசி ரொம்பவே பயந்து போய் புதருக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரோ வந்து கணேசனை இந்த பூந்தோட்டத்திலேருந்து தப்பிக்க வைக்க முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கே தேவதைகளுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தேவதை மட்டும் ரொம்ப வேகமா செயல்பட்டு கணேசன் மேல ஒரு மந்திரத்தை போட்டு அவனை ஒரு முள்ளம்பன்றியா மாத்தி விட்டுச்சு. ஒரு பெரிய முள்ளம்பன்றியா மாறின கணேசன் லீலா தன்னை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்காம லீலாவோட உடம்பெல்லாம் முள்ளால குத்தி காயத்தை ஏற்படுத்தினான். லீலாவோட உடம்பெல்லாம் ரத்தம் வழிஞ்சாலும் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சியில கொஞ்சம் கூட பின்வாங்காம அந்த முள்ளம்பன்றிய தர தரன்னு இழுத்துக்கிட்டு தோட்டத்தை விட்டு வெளியே போறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. தோட்டத்துல அவங்க பாதி தூரத்தை கடந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தேவதை கணேசனை முள்ளம்பன்றிலேருந்து மலைப்பாம்பா மாத்தி விட்டுச்சு. மலைப்பாம்போட எடை ரொம்ப அதிகமா இருந்ததுனால லீலாவால ரொம்ப வேகமா மலைப்பாம்பை இழுத்துக்கிட்டு வெளியே போக முடியல. மலைப்பாம்பா மாறின கணேசன் வேற லீலாவோட உடம்புல சுத்திக்கிட்டு அவங்கள போக விடாம தடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனாலும் லீலா ரொம்ப சோர்ந்து போகாம அந்த மலைப்பாம்பை கட்டி இழுத்துக்கிட்டு தோட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. மலைப்பாம்போட லீலா தோட்டத்தை விட்டு வெளியே போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இப்ப தேவதைகளுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்குள்ள ஒரு தேவதை மலைப்பாம்பா இருந்த கணேசனை ஒரு சிறுத்தையா மாத்தி விட்டுச்சு. அதுதான் அந்த தேவதை செஞ்ச பெரிய தப்பு. தோட்டத்து கதவு வரைக்கும் மலைப்பாம்பை கட்டி இழுத்துக்கிட்டு வந்த லீலாவுக்கு திடீர்னு அந்த மலைப்பாம்பு ஒரு சிறுத்தையா மாறினதும் தன்னோட உடம்புல இருக்கிற பலத்தை எல்லாம் சேர்த்து அந்த சிறுத்தைய ஓங்கி ஒரு உதவிட்டாங்க. சிறுத்தை இப்ப சுருண்டு போய் தோட்டத்துக்கு வெளியே வந்து விழுந்துச்சு. வெளியே வந்து விழுந்த சிறுத்தை உடனே கணேசனா மாறிடுச்சு. அது வரைக்கும் அந்த காட்டுல இருந்த பூந்தோட்டமும் தேவதைகளும் ஒரு நிமிஷத்துக்குள்ள மாயமா மறைஞ்சு அந்த இடம் மறுபடியும் ஒரு காடா மாறிடுச்சு. லீலா உடம்பெல்லாம் ரத்தம் வழிய அங்க கீழே கிடந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு கணேசனை தேவதைகள் கிட்டேந்து காப்பாத்தின லீலாவோட மன உறுதியை நினைச்சு இளவரசிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இளவரசியும் கணேசனுமா சேர்ந்து லீலாவை மெதுவா கைத்தாங்கலா பிடிச்சு அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அரண்மனை வைத்தியரோட கவனிப்புல அடுத்து வந்த ஒரு வாரத்துக்குள்ள லீலா முழுமையா குணமடைஞ்சிருந்தாங்க. தன்னை காப்பாத்துறதுக்காக லீலா எடுத்த முயற்சிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கணேசனுக்கும் லீலா மேல அன்பு வந்திருந்துச்சு. அந்த அரண்மனையோட தோட்டத்தை பராமரிக்கிற வேலைய கணேசன் விரும்பி எடுத்துக்கிட்டான். அடுத்து வந்த ஒரு நல்ல நாள்ல கணேசனுக்கும் லீலாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. இப்ப வளவ நாட்டோட அரண்மனை தோட்டமும் காட்டுக்கு நடுவில் இருந்த தேவதைகளோட பூந்தோட்டம் மாதிரி ரொம்பவே அழகா மாறிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.